வெல்கம் பேக் டு ஹன்சிகுட்டி சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெண்டங்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வெண்டங்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு நான் வெண்டங்காய் எடுத்து வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே பொரியல் செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும். நம்ம குழம்பு வைக்கிறதுனால இந்தளவுக்கு நம்ம கட் பண்ணாவே போதும். நான் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 or 10 minutes சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு வதங்குச்சா இல்லையாங்கிறது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். நல்லா சுருங்கி வரும் லைட்டாக. அப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வதங்கிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு. இந்த கண்டிஷனில் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே பாத்திரத்தை அடுப்பை வச்சுட்டு திருப்பி எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெயை நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். சின்ன வெங்காயம் என்கிட்ட குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் அப்படியே முழுசாகவே போட்டுட்டேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஒரு 5 minutes சின்ன வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 minutes இந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த ஜாரை நான் வாஷ் பண்ணி அதையும் நான் ஊற்றிக்கிறேன் தண்ணியை. இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் புளிக்குழம்பு பவுடர் வச்சுருக்கேன், அது கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. புளிக்குழம்பு பவுடர் போடக்குள்ள இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால நான் அது கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இந்த பவுடர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது பச்சை வாசனை போக வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குதுன்னு. நல்லா திக்காகவும் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் தக்காளி அரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா குழம்பு திக்னஸாகவே இருக்கும் நல்லா. இப்போ நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நான் போட்டிருக்கணும். நான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கும் போதே நான் போட்டிருக்கணும். நான் போட மறந்துட்டேன். இப்போ போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கி விட்டுட்டு புளி கரைசல் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ புளி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 2-3 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். புளி கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கைப்படாமல் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜு தேவையில்லை, வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2-3 நாள் நமக்கு கெட்டு போகாது. நம்ம எங்கேயாவது லாங் ட்ராவல் போகிற மாதிரி இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம செஞ்சு வச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகாது. பச்சை வாசனை போக வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். இப்போ திறந்தாவே நல்லா வாசனையாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் திக்னஸ்க்காக தேங்காயும் பொட்டுக்கல்லையும் நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இது வேண்டாம், எனக்கு அதுவே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்லையும் தேங்காயும் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த டைமில் தேங்காயோட பச்சை வாசனை போகிறதுக்காக மறுபடியும் நான் ஒரு 2 minutes கொதிக்க விடலான்னு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. அந்த டைமில் மறுபடியும் நான் எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டைமில் நான் வெண்டங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கலாம். அதை எடுத்து போட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes கொதிக்க விட்டுலாம். கலக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா கொதிச்சிடும். கொதிச்சோன்னே நல்லா வெந்துடும். சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெண்டங்காயில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் பச்சை வெண்டங்காயவே ரெகுலராக சாப்பிடலாம். சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. சின்ன வயசுலேருந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்குங்க. இப்போ பிள்ளைங்க காய்கறிங்களாம் அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம கொடுத்து பழக்கணும் அப்படின்னா சாப்பிட்டு பழகிக்குவாங்க.
வெண்டங்காயில் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு வந்து பிரெயினுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது. நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்து பழக்கம் சின்ன வயசுலேருந்து. பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் வேணும் அப்படின்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் போடலை, ஏன்னா வெல்லம் போடாமல் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காகிடுச்சு. உங்களுக்கு இந்த கண்டிஷன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து பொட்டுக்கல்லையும் தேங்காயும் அரைச்சி ஊற்றாதீங்க. உங்களுக்கு இன்னும் லிக்யூடாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். சுடு சாப்பாட்டுக்குள்ளே போட்டு சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெயிலேயே செஞ்சுருக்கோம். ஒரு 3 நாள் அளவு இந்த குழம்பு வந்து கெட்டு போகாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.